பிரிட்டனில் நேற்று நள்ளிரவு வரை வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்து உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ள சூழ்நிலையில் தற்போதைய நிலவரப்படி மொத்தமுள்ள 650 தொகுதிகளில் அங்கு தொழிலாளர் கட்சி 330 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி 72 இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. இதனால் கன்சர்வேட்டிவ் கட்சி 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை இழக்கிறது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் பிரதமர் பதவியை இழக்கிறார். புதிய பிரதமராக அந்த நாட்டின் தொழிலாளர் கட்சி தலைவர் கெய்ர் ஸ்டார்மர் பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் 280 இடங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கான இடங்கள் மொத்தமுள்ள 650 இடங்களில் 326 இடங்களில் வெற்றி பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும். அதற்கான வாய்ப்பு இப்போது தொழிலாளர் கட்சிக்கே இருக்கிறது. கன்சர்வேட்டிவ் கட்சி அங்கு ஆட்சியை இழக்கிறது. ஏற்கனவே ஐரோப்பிய யூனியனுடன் இணைப்பதற்கு ஆதரவு தெரிவித்ததால் அங்கு ஏற்கனவே இருந்த பிரதமர்கள் 2019ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் பதவியை இழந்தார்கள். 2 பிரதமர்கள் பதவியை இழந்த சூழ்நிலையில் மூன்றாவதாக ரிஷி சுனக் 2021ஆம் ஆண்டு பதவியேற்று கடந்த 2 ஆண்டுகளாக அவர் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. பிரெக்சிட், அதாவது ஐரோப்பிய யூனியனில் இருந்து வெளியேறும் முடிவை எடுத்ததற்கு பின்னர் நடைபெற்ற பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போது தொழிலாளர் கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது. இங்கிலாந்து தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமான தோல்வியை கன்சர்வேட்டிவ் கட்சி தற்போது இந்த தேர்தலில் அடைந்திருக்கிறது. தேர்தலுக்கு முந்தைய அந்த கருத்து கணிப்புகளிலும் லேபர் கட்சி அபார வெற்றியை பெறும் என்று நேற்று தகவல்கள் வந்தன. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின்படியே இப்போது இங்கிலாந்தின் புதிய பிரதமராக தொழிலாளர் கட்சியின் கெய்ர் ஸ்டார்மர் பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசி கட்ட வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தின்படி மொத்தமுள்ள 650 தொகுதிகளில் 330க்கும் மேற்பட்ட இடங்களில் இங்கு தொழிலாளர் கட்சி முன்னிலை வகிப்பதால் 326 என்ற அறுதி பெரும்பான்மையை தாண்டி 4 சீட்கள் கூடுதல் எண்ணிக்கையில் முன்னிலை வகிப்பதால் தொழிலாளர் கட்சி இங்கிலாந்தில் ஆட்சியை பிடிக்கிறது. கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை இழக்கிறது. பானு.